ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சீமானோட அந்த விஜயலட்சுமி அப்படின்றவங்களோட பாலியல் வழக்கு தொடர்பான வழக்கை தான் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ பரபரப்பான செய்தியை பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் போட்டுக்கோங்க. ஸோ சீமான் அவர்களை பற்றி சொல்லணும்னா பேச்சிலே வந்து பார்த்திங்கன்னா மன்னன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேச்சிலே மன்னன், கருமை நிற கண்ணன், காதல் மன்னன் அப்படின்னு வர்ணிச்சிட்டே போகலாம். ஸோ ஏன்னா வழக்கு அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சீமானோட வழக்கு அனைவருக்குமே அறிஞ்ச விஷயம். விஜயலட்சுமி அப்படின்றவங்க ஸோ நம்ம விஜய் அவர்கள் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தங்கச்சியாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வழக்கை தான் பார்க்க இருக்கும். சீமான் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்காக கோர்ட் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ சம்மனம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு நடவடிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு. சீமான் விசாரணை நிறைவு, அதாவது நடிகை வச்சிருந்தது என் மேலே காதல் கிடையாதுங்க, ஒரு கன்றாவி அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சீமான் அவர்கள். ஸோ நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பார்த்திங்கன்னா வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிருக்காரு. ஸோ தனது வழக்கறிஞர்களுடன் வலசரவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா வரும் வழியில் அவரது ஆதரவுகள் நூற்றுக்கணக்கானோர் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ போக்குவரத்து அதனால் நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது காரணமாக அங்கே வந்து 300க்கும் மேலே போலீஸாரை வந்து பார்த்திங்கன்னா பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. சீமானிடம் கிட்டத்தட்ட 75 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து சீமான் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்காது. அது என்ன பேட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போது அவர் கூறியது என்ன அப்படின்னா, வீட்டுக்கு சம்மன் ஒட்டியிருந்தாங்க. ஸோ காவல்துறையில் வேலையில் முடிந்து விட்டது, சம்மன் ஒட்டும்போது தடுத்திருந்தால் பணி செய்ய விடாமல் தடுப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து கைது செய்யலாம். ஸோ ஒட்டப்பட்ட சம்மன் நாங்கள் பார்த்த பிறகு அதை வந்து கிழிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்ட பிறகு அந்த சம்மன் என்னதுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் காவலாளி என்று யாருமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் கைது செய்யப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா காவலாளி அல்ல. அவர் வந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். என் மீது உள்ள அன்பு காரணமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வந்து கொடுக்க வேணும் அப்படின்னு பாசம் காரணமாக என் வந்தார் அப்படின்றது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அத்துடன் என் வீட்டில் கைது செய்யப்பட்ட இருவரையுமே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் இரும்பு கம்பியை துணியை சுற்றி அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற நானும் என் மனைவியும் மன உறுதி கொண்டவர்கள். ஆனால் என்னை நேசிக்கும் தம்பி தந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வலியுடன் குரலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வலி மட்டுமின்றி வெறியையும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு, அதாவது 3 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கன்னித்தீவு மாதிரி இழுத்துக்கிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே தான் இப்பயும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன கேள்வி அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். ஸோ புதிய கேள்வி ஒன்றுமே கிடையாது. என்னிடம் அதே போல் பழைய கேள்வி தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல்வர் உரையாற்றி கொண்டிருந்தால் என்னை வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு அழைக்க வந்து பார்த்திங்கன்னா தாமதித்தனர். விசாரணை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பேசிட்டு இருந்தனால எனக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரியார் கொள்கைக்கு எதிராக பேசுவதால் என்னை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்ய இழுத்து வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் கைது மிரட்டலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் பயப்படவே மாட்டேன் அப்படின்றது அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் வழக்கம் போல் என்னை கைது செய், என்ன வேண்டுமானாலும் செய், என் கொள்கை மாறாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பேசியிருக்காரு. ஸோ முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து முதல்வராக்க ஓயமாட்டார்கள் என் மக்கள் எனவும் சீமானும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தால் விரும்பிய பாலியல் உறவு வைத்து கொண்டவர்கள் நடிகை தான். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி பாலியல் உறவு என்னோட வச்சுக்கிட்டாங்க. ஏற்பட்ட திருமண நிலை வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு வரல. அதாவது திருமணம் ஆகலை. நடிகையுடன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் 6 அல்லது வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம் தான் பழக்கமே இருந்துச்சு. கஷ்டத்தில் இருந்தபோது நடிகையால் எப்படி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 60,00,000 பணம் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. ஸோ இப்படி முச்சந்தி வந்து பார்த்திங்கன்னா காதலிக்கிறவங்கள யாருமே முச்சந்திக்கு வர வைக்க மாட்டாங்க. ஸோ நடிகை என் மேலே வச்சிருந்தது காதல் கிடையாது, ஒரு கன்றாவி அப்படின்னையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் அவர் பேசுகையில் விஜயகாந்த் போன்ற எனக்கு சினிமா பின்புலம் கிடையாது. ஆனால் மக்கள் என்னை வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கிறாங்க. மாண்புமிகு ஸ்டாலின் அப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும் அந்த பேட்டியை முடிச்சிருக்காரு. ஸோ பேட்டி முடிஞ்சதும் சர்ருன்னு காரில் ஏறி வீட்டுக்கு வெளியே போயிட்டாரு. ஸோ வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்றியும் தெரிவித்தபடி இருந்திருக்காங்க. ஸோ இந்த பாலியல் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்க? அந்த கள்ளத்து காதல் வந்து இருந்துச்சா?
இல்லையா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் வருகிறேன்.